உட்கார்ந்து கேட்கிற இடம் எல்லா இடமும் இருக்காதுங்க. கல்யாண வீட்டுல என்னை பேச கூப்பிடுறாங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. பெரியோர்களே தாய்மார்களே ஆரம்பிச்சுங்க. பாத்தீங்களான்னு தெரியல, ஒரு 4 நாளைக்கு முதல்ல பெரிய புராணத்தை ஒருத்தர் தன்னுடைய வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறான். பாத்தீங்களான்னு தெரியல, ஒரு 4 நாளைக்கு முதல்ல பெரிய புராணத்தை ஒருத்தர் எம்பிட்டு கேவலமா பேசியிருக்கான் தெரியுமா? பெரிய புராணம்ங்கிற நம்முடைய சேக்கிலார் எழுதின 12ஆம் திருமுறைய தன்னுடைய வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறான். நான் என்ன சொல்றேன், கருத்தை தெரிவிக்க உரிமை விட்டுங்க. ஆனால் பிறர் மனம் நோக்க சொல்லலாமா? சொல்லுங்க பார்ப்போம். நான் நகைச்சுவை சொல்றப்ப அந்த நகைச்சுவை யாரையாவது கேள்வி பண்ணா கூட அவனும் சேர்ந்து சிரிக்கிற மாதிரி இருக்கணுங்க. நகையுள்ளும் இன்னாங்கிறார் திருவள்ளுவர். ஏய், நீ சிரிப்பு காட்டுற கூட நீ அடுத்த கேள்வி பண்ணி சிரிப்பு காட்டாதப்பா. உன்னை வேணா நீ கேள்வி பண்ணிக்கோ, அதுக்காக மற்ற ஆளையெல்லாம் கேள்வி பண்ணலாமா? இப்ப நம்ம சொல்றோம், நான் எப்படி சொல்லுன்னு தெரியுமா? உட்கார்ந்து கேட்கிற இடம் எல்லா இடமும் இருக்காதுங்க. இப்ப கல்யாண வீட்டுல என்னை பேச கூப்பிடுறாங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. யாரு பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க. அங்க போய் எங்க மைக்க கொடுத்து பெரியோர்களே தாய்மார்கள்னு சொன்னா போதும். இப்ப சமீபத்தில் திருச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கு, 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளர். 3000 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்கார்ந்துருந்தேன். அதனால இனிமே கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்றதுக்குள்ள இன்னொரு கோஷ்டி வந்து நீங்க வந்து பேசணும். ஏன் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னு நான் சொன்னேன். அவன் கேட்க மாட்டேன்ட்டான். உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, வாங்கன்னு கூட்டு போய் இங்கேயாவது போடியம் இருக்குங்க, அங்க ஹேண்ட்மைக்கை கையில் கொடுத்து நான் பெரியோர்களே தாய்மார்களே ஆரம்பிச்சேங்க. பெரும் கூட்டம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்கணும்னு ஓடியாந்து என்னை தள்ளிக்கிட்டே போறாங்க. இங்கிட்டு இல்லை அங்கிட்டு இல்லை, பேச்சாளங்க எவனும் பார்க்கல. நான் விடலை. தமிழ் படிச்சவன் பாருங்க, இங்கன 10 பாட்டு, அங்கன 8 தொகை, அங்க குறுந்தொகை. ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அதுல ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து என் முதுக தட்டி அந்த ரூம்குள்ள பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படி சொல்லிச்சு. அதனுடைய நல்ல மனத்தை பத்திகளா? சரியா பேசுறப்பா, எங்க பேசணுன்னா அங்க பேசணும். அப்ப நான் என்ன செய்யறது? நான் இந்த பாடலாம் பட்டுத்தானே மேடைக்கு வந்திருக்கேன். சொன்ன மாதிரி நான் எடுத்த உடனே அப்படியே சுயம்புவா வெளிப்பட்டேன்னா அதெல்லாம் வெளிப்பட முடியாது. ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லை இருக்கட்டுங்க. எங்க அப்பா என்ன செய்வார் தெரியுமா? அப்படிங்க ஐயா, மருத்துவத்தோட சொன்னீங்கல்ல, உடல் நலம் இல்லைன்னு முதல்ல வைத்தியரை கூப்பிடுறாரு இல்லையாங்க, ஜோதிடரை கூப்பிடுறாருங்க. எங்க அப்பா காலத்துல ஜோசியரை வந்து பார்க்க சொல்லிட்டு அப்புறம் தான் எங்க போவாரு, மரத்துக்கு போவாருங்க. இந்த பறவைகள் சொன்னீங்கல்ல, பெறப்படுறப்ப ஒரு நிமிஷம் நின்றுட்டு திரும்பி வருவார். என்ன பாருங்க கேட்பேன், இல்லை காக்கா கட்டுது அப்படிம்பார். காக்கா கட்டுதுன்னு தெரியுங்களா? அது இடமிருந்து வளம் போனாலும் வளமிருந்து இடம் போனாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஆச்சரியம். இது அவர் மட்டும் சொல்லல, பெரிய புராணத்தில் வருது. கண்ணப்ப நாயனார் உணவுகளை எடுத்து போற போது அவன் கூட வர்றவன் சொல்றான், காக்கை வளம் போகுது அண்ணே அப்படிங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ கெட்ட செய்தியா இருக்கும் போல் இருக்குன்னு அர்த்தம். என்ன கெட்ட செய்தி? சிவபெருமான்கள்ல ரத்தம் வருது. ஆனா அது மூலம்தான் அவருக்கு பெரிய லாபம் வந்தது, அது வேற விஷயம். இப்ப நினைச்சு பாருங்க, இத ஒரு விராடி அப்படி பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நான் இன்னைக்கு இவ்வளவுலாம் பேசுறேன்ல, என்னளவு ஃபெயிலாடமே உலகத்துல யாரும் இல்லை தெரியுமா உங்களுக்கு? நம்பவே மாட்டீங்க. அப்படி ஃபெயிலாட. ஏன் காரணம்? நான் படிக்காமல்லாம் இல்லைங்க, நல்லா படிப்பேன், அதெல்லாம் இருந்துச்சு. பியூசி ஆரம்பிச்ச போது நான் இங்க தேராஜ காலேஜ் வந்து படிக்க வர்றேன். வந்தபோது அப்பதான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. மொத்தம் 35 நாள் தான் காலேஜ் நடந்துச்சு. நான் தினம் தூக்கு சட்னி சோறு கொண்டு போயிட்டு வீட்டில் வந்துப்பேன். காலேஜ் இல்லை. என்னன்னா என்ன சயின்ஸ் குரூப்ல போய் சேர்த்து விட்டாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி 4 பேப்பர். தமிழ் இங்கிலீஷ் பாஸ் பண்ணிட்டேன். பியூசியில் 4 பேப்பர் எழுதணும். 4 பேப்பர் எழுதுறது ஈஸி நீங்க நினைக்காதீங்க. 4க்கு 8 பேப்பர், தியரி 4, பிராக்டிக்கல் 4, 8 பேப்பர் ஆச்சா. இதுல அடுத்து ஒரு சோதனை என்னன்னா, கெமிஸ்ட்ரியில ஃபெயில் ஆயிருப்பேங்க, சுவாலஜி எழுதணும்.
பாட்டனி ஃபெயில் ஆயிருப்பேன், பிசிக்ஸ் எழுதணும், அதெல்லாம் பாஸ் பண்ணிருப்பேன். அது எங்களுக்கு தெரியாது. ஆமா, 8 பேப்பர் அட்டமத்தில் சனிம்பாங்கல்ல, எனக்கு தான். இப்ப எல்லாம் நல்ல வேலை, எது போச்சோ, எந்த பேப்பர் போச்சோ அது எழுதினா போதும். இனி அடுத்து எந்த கேள்வி போச்சோ அது மட்டும் எழுதினா போதும். ஏன்னா மற்ற கேள்வியெல்லாம் ரைட் தாங்க, முதல்ல ஒத்துக்கிட்டார் ரைட் தான் அப்படின்னு சொல்லி 12 கேள்வியில. இப்ப சில பேர் கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே ஃபெயில்னு கண்டுபிடிப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? வாங்கின உடனே ஃபெயிலு. ஆனா போய் ரீவேல்யூஷன் படம் கட்டுவாங்க, எப்படி தைரியம் பாருங்க. இருக்கட்டும், இப்ப நான் இந்த பாடுபட்டு பரீட்சை பூராதாகி அப்புறம் இடையில வேலைக்கு போய் சும்மா இருக்க வேண்டான்ட்டு கடைசியா அந்த குரூப்பை மாற்றி எது தேர்ட் பார்ட் மாற்றி படிக்கலாம்னு மாற்றி பரீட்சை எழுத போறப்ப 2 பரீட்சை எழுதியாச்சு, இன்னும் ஒரு பேப்பர் இருக்கு பிசிக்ஸ். இது அதே வருது பிசிக்ஸ். 8 தடவை எழுதுனா அப்புறம் வராம என்ன செய்யும்? தமிழ், வரலாறு, பொருளியல் 3 சேர்ந்த பேப்பர். அதுல முதல் 2 பேப்பர் எழுதிட்டேன், இன்னும் ஒரு பேப்பர் பாக்கி இருக்கு. அப்படி எழுத வர்றப்ப யார் வாழ்க்கையில் நடக்காத ஒரு கஷ்டம். என்னுடைய தாயாருக்கு உடல்நலம் இல்லாமல் இருந்து அன்னைக்கு இரவே இறந்து போனாங்க. அதாவது சித்திரை மாதத்துக்கு முதல் நாள் வேப்பம்பூ பூக்கிறப்ப எனக்கெல்லாம் சோகம் ஏற்படும். ஏன்னா எங்க அம்மா ஞாபகம் வந்துடும் எனக்கு. இறந்துட்டாங்களா, எப்படி இருந்தாங்கிற விஷயம் அது ஒரு பக்கம். அதாவது என்னன்னா, அந்த வயிற்றுப்போக்கு கடுமையான இது, அதுக்கான மருந்துகளை நாங்கள் இது பண்ண முடியல. நான் சொல்றது 1977. இப்ப 2 பேப்பர் எழுதிட்டேன், அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு வேண்டி இதுக்கு இறந்து செஞ்சாச்சு. நாளைக்கு ஒரு பேப்பர் எழுதணும். அதாவது இந்த கொல்லி வச்சுட்டு வர்ற அன்னைக்கு சாயங்காலம் பேப்பர் எழுதணும். சுற்றத்தாரெல்லாம் போகக்கூடாதுங்கிறாங்க. எங்கள் அப்பா என்ன ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு, எங்கள் அம்மா இருந்தால் உன்னை படிக்கத்தான் சொல்லுவா, நீ படிக்க போறியா, எழுத போறியா? போகிறேன். ஒரு சொந்தக்காரங்களும் கூட வர மாட்டேட்டாங்க. இதோட நெருப்பு வச்சு காலோட போகக்கூடாது, போய் விலகாம போயிடுவாங்க, போங்கடா அப்படின்ட்டு நான் இப்போ கிளம்பி மொட்டத்தலையோட இங்கே தாங்க எனக்கு சென்ட்ரு. அவர் சின்னாரில் மெஜரா காலேஜ், இங்கே தாங்க சென்ட்ரு. அது நான் அந்த லீவுக்கு மறுநாள் வர்றேன்னா ஹால் மாற்றிடுவாங்க சில சமயம். அந்த ஹாலை தேடி அலைஞ்சு அதை கண்டுபிடிச்சி 1/2 மணி நேரம் கழித்து எழுதுறேன். எழுத போகிறப்ப கை நடுங்குது. நேரம் தானே அம்மாவுக்கு கொல்லி வச்சோம் அப்படின்னு நினைப்பு வருது. சரி, எழுதி பிடிச்சிட்டேன். அப்புறம் ரிசல்ட் பார்க்க என் நண்பர் வந்து பார்த்துட்டு நீ ஃபெயிலு அப்படின்ட்டாரு. 1 மாதம் மொட்டத்தலையோடு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன். இப்போ எங்கள் அப்பா எங்களுக்கான ஒரு ஜோதிடர் கூப்பிட்றாரு. அவர் எப்பவும் வந்தால் என்னன்னா, எங்கள் வீட்டில் தங்கி சாப்பிட்டுட்டு 10 நாள் தங்கி சாப்பிட்டுட்டு அந்த பகுதி ஆட்கள்லாம் அங்கே வந்து ஜோசியம் பார்த்துட்டு போவாங்க. எங்கள் வீட்டு திண்ணையில் உட்காந்து பார்ப்பாங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருப்பேன், எங்கள் அப்பாவும் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் எங்கள் அப்பா கேட்டார், இந்த என்ன எடுத்தாலும் ஃபெயிலாக போயிட்டே இருக்கான், என்ன செஞ்சாலும் சரியாக வர மாட்டேங்கிறான், என்ன இப்படி சொல்கிறீங்க? அவர் ஜாதகம் பெரிய ஜாதகம். யார்? ஜோசியர் சொல்கிறார். நான் சொன்னேன், 10 நாளைக்கு தின்னேன்னா அப்புறம் என்ன சொல்ல போகிற? பெரிய ஜாதகம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் தான் போய் காப்பி வாங்கி தருவேன், நான் தான் போய் சாப்பாடு வாங்கி தருவேன், சொல்ல மாட்டேயா அப்படின்னு. எங்கள் அப்பா அப்பையும் கேட்குறாரு, ஐயா நம்ம வீட்டில் தங்கிறதுக்காக சொல்லாதீங்கய்யா. இல்லையா, எழுதி கொடுக்க முடியுமா? எங்கள் அப்பா கேட்குறாருங்க, எழுதி கொடுக்க முடியுமா? எழுதி கொடுக்குறேன். அந்த ஜோசியர் சொல்கிறாருங்க, அவர் படிக்காதவர். ஜோசியர் சொல்கிறாருங்க, முத்தையா அவர் பேர், கல்லுப்பட்டிக்காரரு, அவர் கல்லுப்பட்டி முத்தையா. அப்படியா, சரி சரி. அவர் பையனும் பின்னாடி கூடவே வருவார். அப்போ என் ஜாதக நோட்டில் இப்போ கூட நான் உங்களுக்கு காட்ட தயாராக இருக்கேன். என் ஜாதக நோட்டில் என்னைய வச்சு எங்கள் அப்பா எழுதி சொல்கிறாரு. சொல்லுங்கள், எப்போ இவன் பெரிய ஆளாக வருவான்? குறிச்சிக்க தம்பி, 29 வயசுக்கு பிறகு நீ போகிற போக்கை யாரும் தடுத்த முடியாது. நீ அப்படி வருவ, இப்படி வருவ, எல்லாம் எழுதிங்க. கீழே அவர் கையெழுத்து போட்டுக்காருங்க, அவர் கையெழுத்து போட்டுக்காரு.
இன்னைக்கு எங்க அப்பா இல்லை, இன்னைக்கு அந்த ஜோதிடர் இல்லை. ஆனா அவர் சொன்ன செய்தியும் நான் எழுதின எழுத்து என் நோட்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கு. சொன்னாங்கல்ல, இவர் பிரதமரா வருவாரா அவரா வருவார். உண்மைதான், தெரியாதுதான். ஒன்றும் இல்லை, மலையாளத்துல பிறந்த ஒரு குடும்பத்திலிருந்து பிழைக்கிறதுக்காக இலங்கைக்கு போறாங்க. இலங்கையில கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலை வந்தபோது ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க படகுல. அந்த கை குழந்தை தமிழ்நாட்டையே ஒரு ஆட்டம். தமிழ்நாட்டுல 10 வருஷம் அது முதலமைச்சர் ஆகும்னு யாரும் சொல்லியிருப்பாங்களா? அவர் தான் மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் எம்ஜிஆர். சரிங்களா? ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஹிலாரி கிளின்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? பில் கிளின்டனுடைய மனைவி. ஹைலி இன்டலெக்சுவல். நியாயப்படி பார்த்தா அந்த அம்மா தேர்தல் நின்று அதை ஜெயிச்சிருக்கணும். அமெரிக்காவில் அப்படிலாம் விட மாட்டாங்க, டக்குன்னு எல்லாம் கொண்டு வர முடியாது. ஏன்னா 1960 வரைக்கும் பெண்களுக்கு ஓட்டு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலே பெரிய ஜனநாயக நாட்டு பேசுவோம். நம்ம இப்போ எழுதின ஒரு புத்தகத்தில் ஒரு செய்தியை சொல்லுதுங்க. செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கிறப்ப ரஷ்யாவில் எல்லாரும் இவங்களும் யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது. அந்த நேரத்தில் குண்டு போட்டு அந்த எல்லா இடங்களும் அழிஞ்சு கிடக்குது. பட்டாளத்துக்கு போயிட்டு காயத்தோடு திரும்பி வர்றான் அவர் கணவன். அவன் வீடு இடம் அம்புட்டு செதறி கிடக்குது. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. செத்து வண்டியில தூக்கி அள்ளிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அள்ளுற போது அள்ளி போடுறப்ப இவனையும் போய் வேலை பாருங்கிறாரு. அந்த இதில் படங்களை தூக்கி போட்டு வேலை பார்க்குறப்ப ஒரு காலில் ஒரு செப்பலை பார்க்குறாருங்க. பிணத்தோட கால் ஒன்றுல செப்பலை பார்க்குறாரு, ஷூவை. இது நம்ம வீட்டு ஷூ மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் வீட்டில் அந்த இதை எடுத்து பார்த்துட்டு வந்து இன்னொன்று போட்டு பார்க்குறாரு. சரியா இருக்கு. அந்த பிணங்களெல்லாம் பிரட்டி பார்த்தா அவர் மனைவிங்க. அது மட்டும் இல்லை, இவர் என்ன பண்ணாரு, அப்படி லேசாக தொட்டு பார்க்குறதே தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு பல்ஸ் இருக்கு அந்த அம்மாவுக்கு. உடனே அவங்ககிட்ட கேட்டு, நான் கொண்டு எங்கள் குல வழக்கப்படி நான் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு கொடுங்க, பணத்தை கொடுங்க. உயிரோடு இருக்கக்கூடிய லேசாக உயிர் இருக்கக்கூடிய அந்த அம்மாவை தூக்கி தோளில் போட்டுட்டு ஓடி போய் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்து சரியாக்கி, பிறகு அவங்க பல்லாண்டு காலம் வாழ்ந்து அவங்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளை தாங்க ரஷ்ய அதிபர் புட்டின். தெரியுமா? விளாடிமிர் புட்டின். இதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவருடைய வாழ்க்கை வரலாற்று இருக்கு, இவங்க எழுதுறாங்க. ஹிலாரி கிளின்டன் சாதாரண நாள் நினைக்காதீங்க. ஒரு தடவை பில் கிளின்டனும் அந்த அம்மாவும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கெல்லாம் வந்து அவங்களே காரை ஓட்டுறாங்க. ஒரு பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போடுறப்ப இந்த பெட்ரோல் பல்க்குக்கார அந்த பெட்ரோல் போடுவார்ல அந்த பையன், இந்த பில் கிளின்டன் ஒய்ஃபு ஹிலாரி கிளின்டன் சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கான். என்னதான் முன்னேற நாடாக இருந்தாலும் ஒய்ஃப்கிட்ட சிரிச்சு பேசுறப்ப கொஞ்சம் கிருகிருன்னு இருக்கும்ல. இவர் கொஞ்ச நேரம் பேசாமலே இருந்திருக்காரு. அப்புறம் வண்டி கொஞ்சம் தூரம் போன பிறகு, யார் அவன் சிரிச்சு பேசிக்கிட்டான்? ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட நான் கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். அப்புறம் மாறி போச்சு. உடனே கிளின்டன் பெருமையாக சொன்னாராம், இல்லையா, என்னைய கல்யாணம் பண்ண போய் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி மனைவியா இருக்க, அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருப்ப, பெட்ரோல் ஊத்துற மனைவி ஆயிருப்ப அப்படின்னாராம். உடனே அந்த அம்மா திரிச்சா, ஏய் லூஸ் மாதிரி பேசாதையா, அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா அவன்ல ஜனாதிபதி ஆயிருப்பான். அப்படியான ஒரு இன்டலெக்சுவல். அதாவது நகைச்சுவை இதெல்லாம் வந்து தனியா உட்காந்து யோசிக்கிறது, மல்லாக்கப்படுத்துறது, சிந்திக்கிறது அப்படிலாம் கிடையாதுங்க. எங்கனையாவது ஒரு இடத்துல நம்மோட உரசனம். பல ஆண்டு காலம் நான் ஜெயா டிவியில் பேசிட்டு வருவேன். காலையில் சிந்திக்க சிலமடங்கள், இன்றைய சிந்தனை பேசிட்டு வருவேன். காலையில் 8:20 பேசுவேன். அது கூட பல பேருக்கு தெரியாது. பேசுகிறேன்னு தெரியும், என்ன பேசுகிறேன்னு தெரியாது. ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் தானே ஜெயா டிவியில் தினசரி காலையில் 8:30 ஜோசியம் சொல்கிறவர் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் 8:45 வருவார், நான் 8:30 வருவேன். ரெண்டும் ஒன்று தான் அப்படி. நான் சரின்ட்டு நான் பரவாயில்லைங்க. ஒரு தடவை என்கிட்ட ஏர்போர்ட்டில் ஒருத்தர் வந்து கையை காமிச்சிட்டாரு, பார்த்து சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் என்ன ஜோசியராகவே நம்பிட்டாரு. பார்த்தேன், என்ன செய்யறதுன்னு தெரில. எப்படி இருக்குன்னு கேட்டார். நல்லா இருக்கு அப்படின்னேன். ரொம்ப நன்றினாரு.
சரின்னு போயிட்டாரு. அவர் யாருன்னு தெரியாது, நான் யாரும் தெரியாது. நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல, அது போதும். அவருக்கு ஏதோ விமானத்தில் பயந்துட்டு இருப்பார் போட்டு. இந்த காலையில் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் ஒரு தடவை சென்னைக்கு போனேங்க. புரசாவகத்தில் நண்பர் வீட்டுக்கு போனேன். வீடு தெரியல, தெருக்குள்ளே போயிட்டேன். யார்ட்டையாவது கேட்போம்ட்டு ஒரு வீட்டு இதில் பெரிய கண்ணாடி டோர் போட்டுருந்துச்சு. கேட்டை திறந்து உள்ளே போய் கண்ணாடி டோரு, உள்ளே ஒரு அம்மா லேண்ட்லைனில் பேசிகிட்டு இருக்காங்க. மணி 8:20 இருக்கும். நான் இங்கேருந்து காலிங் பெல் அடித்தோடனே அந்த அம்மா என்னை பார்த்துட்டு இருங்கன்னுச்சு. அப்புறம் வந்தோடனே நான் கேட்க போகிறேன், என் நண்பர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்க போகிறேங்க. அந்த அம்மா நான் எதிர்பாராத ஒரு பதில் சொல்லுது. எப்படி? மணி 8:20 என்னை பார்த்தோட கேட்குது. ஓஹோ, இப்போ வீடு வீடாக வந்து சொல்கிறீங்களாக்கும் அப்படிங்குது. இது ரொம்ப பேருக்கு புரியலை. 8:20க்கு வீடு வீடாக வந்து சொல்கிறேன் நான். மணி 8:20 எப்பவும் ரேடியோவில் தொலைக்காட்சியில் சொல்லிட்டு இருப்பாரா? என்ன யோசனை பாருங்க. என்னை பார்த்தோன்னே அவர் வந்திருக்காரு. இப்போ நம்ம செய்தியே பாருங்க, ஒரு காலத்தில் உட்கார்ந்து தான் வாசிப்பாங்க செய்தி. அப்புறம் சில தொலைக்காட்சியில் நடந்துக்கிட்டே வாசிக்கிறாங்க, சில இதில் ஓடிக்கிட்டே வாசிக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வீடு வீடாக வந்து வாசிப்பாங்க. செய்திகள் வாசிப்பது உங்கள் வீட்டு வாசலில் அப்படின்னு சொல்லி இப்படி கூட வரலாம், இருக்கட்டும். இப்போ நினச்சி பாருங்க, நான் அதை நம்புறது இருக்கட்டும், இந்த எழுத்து எப்படி இருக்கும்? அடுத்து அவர் ஐயா சொன்னார்ல, நான் அவர் சொன்ன ராக்கப்ப பிள்ளை இருக்காரு, சாதாரண ஆள் கிடையாதுங்க. வாஸ்து சாஸ்திரத்தில் மன்னன். இங்கே மதுரையில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கடை, அவர் இஸ்லாமியர். அந்த கடை கட்டவே முடியல, படாது பாடு படுறாங்க. இவரை காரில் கூட்டு போகிறாங்க, நானும் போகிறேன் கூட. போய் அந்த இடத்த தாங்க பார்த்தாரு. பார்த்துட்டு எல்லாதான் மாத்திரம் பண்ண சொன்னார். இன்னைக்கு கோடி கோடியாக கொட்டிக்கிட்டு இருக்கு அந்த கடை. ஒன்று மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில், எது இப்போ இந்த எழுகடல் தெரு ரோட்டில் நான் போனேன், கூட போனேன். அவரை பார்க்க தமிழ்நாட்டுக்கு அத்தனை ஜோசிய பயிற்சி எடுக்கிற, இந்த மாதிரி பயிற்சி மையம் இப்போ கிடையாது. அவரை பார்க்க வருவாங்க. அவர் என்கிட்ட கேட்டார், எப்படி ஜோசியம் படிச்சுக்கிறீங்களா? அவர் தான் எனக்கு அரசனுடைய வரலாறு புத்தகம் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து கொஞ்சம் பிஹெச்டி பண்ண வச்சவரு. என்னுடைய இப்போ நன்றி உரையில் போட்டிருப்பேன் நான். அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் படிச்சுக்கிறீங்களா அப்படின்னு. நான் எனக்கு சொன்னேன், எனக்கு ஆசை தான், ஆனால் எதிர்காலம் பற்றி தெரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்குது. அடுத்து என்னங்கிறது அந்த ரூம்குள்ளே, இருட்டு ரூம்குள்ளே, இந்த பிளாக் ஹோல் தியரி மாதிரி அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் போகிறது எனக்கு பிடிக்குது. இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லலாம்ல அப்படின்னாரு. அது இருக்கட்டையா வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோதிடம்னு என்னன்னா மேல்நாடுகளில் அவங்க சொன்ன மாதிரி எதாக இருந்தாலும் மனோதத்துவ டாக்டர்கிட்ட போவாங்க, சைக்காட்ரிஸ்ட்னு சொல்கிறோம்ல அவங்ககிட்ட போவாங்க. அதான் அந்த நாட்டில் இருக்கவங்க ஏற்றுக்கிறாங்க. நம்ம நாட்டில் கோயில்களும் ஜோதிடர்களும் மற்ற பரிகாரங்களும் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ மூட நம்பிக்கைன்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லிக்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க, 4 தடவை நம்ம ஒரு மனோதத்துவ டாக்டரை பார்க்கப்படணும்னு வைங்க, அவன் என்ன மாத்திரை சாப்பிட்றோங்கிறத வச்சு சொல்லி விட்டுருவாங்க. இப்போவும் அப்படித்தானா அப்படின்னு கேட்பாங்க. இப்போவும் அப்படித்தானே என்ன அர்த்தம்? ஞாபகத்துக்குங்க, நம்மளை பொறுத்த மட்டும் என்ன, கல்லோடாயினும் சொல்லி எழுன்னு ஒரு பழமொழி இருக்கு. நம்ம துக்கம், நம்முடைய துயரம் யார்கிட்ட சொல்றது? வேண்டாதவன்ட்ட சொன்னா மனசுக்குள்ள சந்தோஷப்படுவான், நல்லா வேணும் உனக்கு அப்படிமா. சொந்தக்காரன் கேட்க மாட்டான். கோயிலுக்கு போய், அதுவும் கூட்டம் இல்லாத எனக்கு கோயிலுக்கு போகணுங்க. இப்போ வர வர சாமியே உட்காந்துருக்க முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு எல்லா இடத்துலையும். அதுலேயும் சில பேர் சாமியை போட்டு பாடாக படுத்துறாங்க, பெரிய பெரிய லிஸ்ட்டு கொண்டு போகிறாங்க. இம்புட்டு வாங்கி கொடுத்துனா அவர் என்ன தான் பண்ணுவார்? அதுவும் கொடுத்துட்டு 3 நாளில் திருப்பி போய் அதை என்ன பார்த்தீங்களா இல்லையா இருந்துட்டுருக்காங்க. போய் பார்த்துட்டு பேசிட்டு வரணுங்க சாமிகிட்ட. கடவுள் எப்போ வருவார், எப்படி வருவார் யாருக்கு தெரியும்? ரஷ்ய அறிஞர், இதோட முடிய போகிறேன், ரஷ்ய அறிஞர் லியோ டால்ஸ்டாய் எழுதின ஒரு கதை, சிறுகதை படித்து பாருங்க. அடையாப்பா, ஒரு கிறிஸ்மஸ் அப்போ எல்லாரும் வேண்டுறாங்களாம் கடவுளே வரணும் அப்படின்னு. கடவுள் சொன்னாராம்,
கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் வர்றேன் அப்படின்ட்டாரான். குற்ற பணி, நள்ளிரவு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். ஒரு பணக்கார வீட்டில் போய் கதவை தட்டுறாரு. யாரு? கடவுள் வந்திருக்கேன். வேலை இல்லையா? கடவுள் வர்றாரு நம்மள. கடவுள் போ, சன்னல் வழியை பார்த்துட்டு போக சொல்லிட்டான். இன்னொரு வீட்டில் கடவுள் எந்த வீட்டுக்கு போனாலும் போய் வேலை இல்லாத போய் பாரு, கடவுள் நம்மளை கடவுள்கிட்டு இருக்காங்க. கடவுள் வர்றாராம். இப்போ ஊருக்கு வெளியில் ஒரு சின்ன குடிசையில் லைட் எரியுதுங்க. பனி கொட்டுது. மணி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இவர் போய் அந்த வீட்டுக்கு கதவை தட்டுறது. உள்ளே இருந்து ஒரு குரல், யாராக இருந்தாலும் உள்ளே வரலாம், யாராக இருந்தாலும் உள்ளே வரலாம். இவர் உள்ளே போகிறாரு. இந்தா கேட்க சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு, நான் தான் கடவுள் அப்படிங்கிறாரு. நீங்கள் வர்றப்ப எனக்கு தெரியும், நீங்கள் உள்ள வர்றப்ப எனக்கு தெரியும், நீங்கள் தான் கடவுள். எப்படின்னு கேட்குறார் கடவுள். இரவு 12 மணிக்கு இந்த ஏழை வீட்டை தேடி உங்களை தவிர வேற யாருங்க வரப்போறா? கடவுள் மட்டும்தாங்க வருவார். லியோ டால்ஸ்டாய், காந்தியடிகளுக்கு குரு, ஞாபகம் வச்சுக்கங்க. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா? கண்ணாசன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நமக்கு கொடுத்த ஆறுதல் சொல்றோம். அவர் ஒரு கடவுள் தாங்க. படைப்பதனால் என் பேர் இறைவன். அவரே சொல்றாரு, காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், மானுட ஜாதியில் தனி மனிதன், படைப்பதனால் நான் என் பேர் இறைவன் சொன்னார்னா, இந்த வரிகளை சொல்ற போது நமக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி. சொன்னார்ல, பல நூல் படித்து நீ எறியும் கல்வி, பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே மனிதன் கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள உள்ளத்திலே கோயில் கொள்கிறான்னா இதோ என்ன தெய்வம். வேற என்னங்க? எம்ஜிஆர் படங்கள்ல அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் சொல்ற கடவுள் வித்தியாசமான கடவுளா இருக்கும். அதான், பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை, மனம் என்ற கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். இதுதான் உண்மை. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா, ஏழை நமக்காக. 60 வயதில் படிக்க போறோம், 80 வயதில் படிக்க போறோங்க. சாகிற வரைக்கும் படிக்கணும். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாண்டுவார் திருவள்ளுவர். படிச்சா உனக்கு எல்லாரும் சொந்தக்காரங்கடா, படிச்சா எல்லாரும் சொந்தம்டா, அப்புறம் ஏன்டா நீ சாகிற வரைக்கும் படிக்காம இருக்க? யாரு? திருவள்ளுவர். நம்ம ஊர்ல என்ன செய்வா தெரியுமா? அதை அப்படியே அடிப்பாங்க. பாடை ஏறினும் ஏடது கைவிடேல், பாடை ஏறினும் ஏடது கைவிடேல். இப்பதாங்க இந்த ஐஸ் பெட்டிகளை வச்சு நம்மளை அவமானப்படுத்துறாங்க. இல்லைன்னா எப்படி தெரியுமா இருக்குங்க? கிராமத்துல எல்லாம் ஒரு சேர்ல உட்கார வச்சு, கிடந்த கோலம் கிடையாது, அமர்ந்த கோலம் தான், தலையில உருமா கட்டி கண்ணாடி போட்டு கையில் ஒரு புஸ்தகம் கொடுத்துருப்பாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? படிச்சுட்டு இருக்கப்போ உயிர் போயிடுச்சான். அவர் கையெழுத்தே போட தெரியாது. இருக்கட்டும், கையில புத்தகம் இருக்குது, அப்ப மரணம் வருது பாருங்க. அதான் உண்மை. யாதானும் நாடா 11 துணையெழுத்து உள்ள திருக்குறள் எழுது, விட்டாம போயிட்டா. நீ ஏன்டா படிக்கிறத விட்டுட்டு நீ பேசாம இருக்க சொல்றாங்கன்னு சொன்னா, அது போல இன்றைக்கு படிப்பவர்கள் நாளைக்கு படிப்பவர்கள். இன்னைக்கு காலையில பேப்பர் பார்த்தா தான் எனக்கு அன்னைக்கு சாப்பாடு ஓடும்னா அது ஒரு வகையான நோயா கூட இருக்கட்டும்ங்க. படிக்கிறதுங்கிறது அந்த ரைட்டு 3 மணிக்கு வந்தா கூட ஒரு புத்தகத்தை பரட்டிக்கிட்டு இருப்பேன். என் மனைவி கூட கேட்பாங்க, இந்நேரத்தில் என்னங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நேரம்னு இல்லை, நம்மளால படிக்க முடியுதுல்ல, அதுதான். அதனால இந்த அற்புதமான இந்த இன்றைக்கு நீங்க நடத்துறீங்க, இந்த சான்றோர்கள் வர்றாங்க, பொதுமக்களோடு சேர்ந்து நீங்க ஒரு பெரிய விழா வைங்க. போக்குவரத்து வார விழாவில் ஒரு பட்டிமன்றம் போட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த போலீஸ் அதிகாரிகள்கிட்டையும் வியாபாரிகள்கிட்டையும் லாரி உரிமையாளர்கள்ட்டையும் சொன்னேன், இதை ரூம்குள்ளே வைக்காதீங்க, வெளியில் வைப்போம், பொதுமக்கள் வரட்டும்.
யாரு விபத்துக்கு காரணம், ஓட்டுநர்களா பொதுமக்களான்னு வைப்போம். நாங்கள் பேசுகிறோம், ஆயிரக்கணக்கான பேர் வந்து பயனடையட்டும். அதுபோல் நீங்கள் இந்த அறிமுக விழாவை வச்சுக்கிடுவோம், அல்லது இது ஒரு நாற்றாங்காலாக வச்சுக்கிடுவோம். பின்னாடி பெரிய இடத்துல இந்த மாநாட்டை நடத்துங்க, 3 நாளைக்கு நடத்துங்க, எல்லாரும் வரட்டும், இறையர்கள் கைகூடும். இன்னைக்கு நான் 1000 விஷயத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன். இந்த விஷயத்தை நான் உலகம் பூரா கொண்டு போறேன். நிச்சயமாக உங்களை எல்லாம் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.